ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது புரோட்டா வித் எம்டி சால்னா. ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் புரோட்டா செய்கிறேன், அதனால் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன் சின்ன கப்பில். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டிக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பரோட்டா சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவு பால் ஊற்றிருக்கேன். அந்த பாலில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிஞ்சு மட்டும்தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே நான் ஆட் பண்ணல. அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைங்க. இது பிசைறதுல தான் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். நான் கொஞ்சம் ஆக்சுவலாக சீக்கிரம் போட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு பசிக்கும்னு சொல்லி சீக்கிரமாக போட்டுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஊற வச்சு கூட பண்ணுங்கள். ஆக்சுவலி இதுவே நல்லா தான் சாஃப்டாக தான் இருந்தது. உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக வேணும், இன்னும் லேயர்ஸ் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் அந்த வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற அளவு தான் ஊறிச்சு. நான் பிசைஞ்சிட்டு நான் நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற சால்னா ரெடி பண்ணுற அளவுக்கு ஊற வைக்கிறேன். அதுக்கு ஒரு ஈரத்துணி போட்டு ஊற வைக்கிறேன். கொஞ்சம் ஊறிருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா அழுத்தி அழுத்தி பிசையலாம். எவ்வளோ அளவு நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கையை ஊனி ஊனி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோ சாஃப்டாக வரும். ஒரு பிசைறதே ஒரு 10 to 15 மினிட் பிசைஞ்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம பால்ஸாக எடுத்துக்கலாம். மாவை உள்ளே விட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை நான் லைட்டாக தேய்க்கிறேன். நம்ம ஆக்சுவலாக இப்படி தேய்க்க வேண்டியதே இல்லை. இப்படி கீழே வச்சு தட்டினாலே நல்லா வரும். நான் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக இப்படி சப்பாத்தி இதில் வச்சு தேய்ச்சி இப்படி போட்டு வீசி போட்டு பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே இதெல்லாம் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பண்ணுங்கள். நான் சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக இப்படியே போட்டுட்ருக்கேன். அதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்குன்னு. இதுலேயே எனக்கு நல்லா வந்திருக்கு. ஸோ இதே நம்ம ரவுண்டாக டைட்டாக ஒரு ரவுண்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம பண்ண எல்லாத்தையும் அந்த பவுலில் எடுத்து வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு தோசை தவா சப்பாத்தி செய்கிற தவா எடுத்து வச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் தேய்க்கக்கூடாது. தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி மாதிரி ஆகிடும். தேய்க்க வேணாம். கை வச்சு அமுத்துனீங்கனாலே போதும். தேய்க்க தேவையில்லை. அதை எடுத்து கல்லை போட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. ஹையில் வைக்க வேணாம். இல்லை மீடியமில் வச்சுக்கோங்க. மெதுவாக வேக வைங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்மளோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை தட்டிக்கோங்க. நான் தட்டினதை காமிக்கலை, நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், முந்திரி இருந்தால் முந்திரி போடுங்க. நான் முந்திரி போடல. வேர்க்கடலை, இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டிருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் அளவு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்துக்கு அளவு ஆட் பண்ணால் போதும். சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம், தக்காளி கலவை சால்ட் ஆட் பண்ணால் போதும். அது சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக 1 பிஞ்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம்
மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா தூள் இருந்தால் அது போடுங்க. அது இல்லைன்னா நானே அரைச்சி வச்ச கரம் மசாலா இருக்குது, அதை போட்டுக்கிறேன். நம்ம கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்னா பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம உப்பும் ஆட் பண்ணிட்டோம். இனி கொதி வந்தோடனே சால்னாவும் ரெடி, நம்ம பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். எப்போ போல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.